ஹமாஸ் உருவாக்கிய விமானப்படை உருக்குலைந்த இஸ்ரேல், எரிகிறது இஸ்ரேல் பூமி. இஸ்ரேல் மீது 60 ஏவுகணைகளை ஏவிய ஹிஸ்புல்லா, பற்றி எரியும் மெர்காவா, தனிநாடாக ஏற்றுக்கொள்கின்றது அயர்லாந்து உள்ளிட்ட பல நாடுகள் பலஸ்தீனை. இவ்வாறு பல செய்திகளை உள்ளடக்கியதாக, பல தகவல்களை உள்ளடக்கியதாக விரிவான தகவல்களுக்குள் செல்லலாம். ஹிஸ்புல்லா அமைப்பின் மூத்த தளபதிகளில் ஒருவரும் உசைன் இப்ராஹிம் அல் மக்கி என்பவர் இஸ்ரேல் தாக்குதலில் உயிரிழந்துள்ளார் என்ற செய்தி தற்பொழுது வெளியாக இருக்கின்றன. இந்த செய்தியை ஹிஸ்புல்லாவும் உறுதி செய்துள்ள நிலையில், இதேவேளை லெபனானிலிருந்து 60க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஹிஸ்புல்லாக்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றன. இதிலே பாரிய ஒரு சேதத்தினை இஸ்ரேல் சந்தித்திருக்கின்றது என்பது முக்கியமான ஒரு விடயம். ஹிஸ்புல்லாக்கள் ஏவுகின்ற ஏவுகணைகளிலே முக்கியமாக அல் ஃபலக் உள்ளிட்ட பல ஏவுகணைகள் இருக்கின்றன. அது சிறு ஏவுகணைகள் அல்ல. அந்த ஏவுகணைகள் மூலமாகவும் இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வருகின்றன. இதற்கிடையில் ஹசன் நஸ்ருல்லா, இவர் யார் என்றால் ஹிஸ்புல்லா அமைப்பின் பொறுப்பாளராக இருந்து கொண்டிருக்கின்றார். அவருக்கும் ஹமாஸின் உயர்மற்ற அதிகாரிகளுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெற்றிருக்கின்றன. இந்த யுத்தத்தின் அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பில் இவர்களுடைய பேச்சுவார்த்தை இருந்திருக்கலாம் என்று சர்வதேச வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். அடுத்து ஐக்கிய நாடுகள் பொது சபையினால் பலஸ்தீன் தனி அரசு அமைப்பதற்கான தீர்மானத்தை தாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என நெத்தன்யாகு தெரிவித்திருக்கின்றார். இவர் வழமையாக இவ்வாறான கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார். இந்நிலையிலே அண்மையில் கூட ஐக்கிய நாடுகள் சபையிலே பலஸ்தீனுக்கு ஆதரவான பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற நிலையில்தான் இவர் இவ்வாறான கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். இந்நிலையில் மோல்டா, அயர்லாந்து, ஸ்பெயின் உள்ளிட்ட பல நாடுகள் இம்மாதம் இறுதிக்குள் பலஸ்தீனை தனிநாடாக ஏற்றுக்கொள்வதற்கு தீர்மானங்கள் மேற்கொள்ள, இந்த நாடுகள் அனைத்துமே முஸ்லிம் நாடுகள் அல்ல என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தற்பொழுது அயர்லாந்து ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றது. தாம் பலஸ்தீனை ஏற்றுக்கொள்ள, தனிநாடாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றோம் என்ற அறிவிப்பை உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றது. இது ஒரு பலத்த அடியாக பார்க்கப்படுகின்றது. இஸ்ரேல் மட்டுமல்ல, பல நாடுகள், பலஸ்தீனுக்கு எதிராக இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு இது ஒரு பாரிய அடியாக பார்க்கப்படுகின்றது. அடுத்து, இந்த யுத்தத்தை கண்காணிப்பதற்காக உள்ள அமெரிக்காவின் கண்காணிப்பகம் ஒரு நாளைக்கு 28 பயங்கர தாக்குதல்களை இஸ்ரேல் மீது பலஸ்தீன் சுதந்திர அமைப்புகள் மேற்கொள்வதாக அந்த அறிவிப்பில் வெளியிட்டிருக்கின்றன. முக்கியமாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், கடந்த சில நாட்களாக, அதாவது ரஃபா எல்லைக்குள் வந்ததன் பின்னால் இஸ்ரேல் இராணுவத்துக்கு எவ்வாறான சேதங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது என்பது தொடர்பில் அனைவரும் அறிந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதற்கு இடையிலே இன்றைய தினமும் மெர்காவா 7 மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. D9 புல்டோசர்கள் 2 அளிக்கப்பட்டுள்ளது. இந்த D9 புல்டோசர் தொடர்பில் பார்ப்போமாக இருந்தால், D9 புல்டோசர் என்பது அங்கு இருக்கக்கூடிய கட்டடங்களை தரைமட்டமாக்கும் செயற்பாடுகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு புல்டோசர் என்பது குறிப்பிடத்தக்கது. காசாவிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணை இஸ்ரேலின் நகரமான செடரோட் நகரம் மீது விழுந்ததில் பாரிய சேதம் ஏற்பட்டிருப்பதாக இஸ்ரேல் இராணுவம் அறிவித்திருக்கின்றது. மிகவும் அதிர்ச்சியான செய்தி இதுதான். என்றால் இஸ்ரேல் இராணுவம் என்ன நடந்தாலுமே அவர்கள் செய்திகளை வெளியிடுவதில்லை. சில நாட்களாக சில விடயங்களை ஒப்புக்கொள்கின்றார்கள். அதுதான் இங்கு பார்க்க வேண்டிய விடயம். இதனை அல் ஜசீரா உறுதிப்படுத்தியிருக்கின்றன. அடுத்த செய்தி தான் அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய செய்தியாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. சீனாவின் தொழில்நுட்பத்தை ஒத்த அதே போன்ற 3000 ட்ரோன்கள் ஹமாஸ் வசம் கிடைத்துள்ளதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இந்நிலையில்தான் இந்த ட்ரோன்களை மீளவும் இவர்கள் வடிவமைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதுதான் ஹமாஸிடம் கிடைக்கப்பெற்ற புதிய விமானப்படையாக பார்க்கப்படுகின்றது. இந்த விமானப்படையை பயன்படுத்தி இவர்கள் அங்கே இருக்கக்கூடிய மெர்காவா டேங்குகளை அழித்து வருகின்றார்கள். மிகவும் பலமென்று அறிவிக்கப்பட்ட இஸ்ரேலினுடைய மெர்காவா டேங்குகள் இந்த ட்ரோனை பயன்படுத்தி அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த ட்ரோன்கள் என்பது வெறுமனே வெளிநாடுகளிலே சாக்களை ஒரு இடத்திலிருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு, அதாவது டெலிவரி பண்ணுகின்ற ஒரு சேவையை செய்கின்ற ஒரு ட்ரோன் மட்டும்தான். இது அதிநவீன ட்ரோன்களாக பார்க்கப்படுகின்ற ட்ரோன்கள் அல்ல. அவ்வாறு இருக்கின்ற பொழுதும் இந்த ட்ரோன்களை இவர்கள் மோடிஃபை பண்ணி, அதாவது மீளவும் புத்துருவாக்கம் செய்து இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், இதற்கு
இவர்களுடைய சில ஆயுதத்தினை பயன்படுத்தி அந்த மெர்காவா டேங்குக்குள் மேலால் சென்று அங்கு குறிவைத்து மெர்காவா டேங்கின் நடுப்பகுதியிலே அதனை வெடிக்க வைக்கின்றார்கள். வெடிக்க வைக்கின்ற பொழுது அந்த மெர்காவா டேங்க் என்பது முழுமையாக அழிக்கப்படுகின்றது. மெர்காவா டேங்கை பொறுத்தவரையிலே ஒன்று குறிப்பிட வேண்டும், அதனுடைய ஒவ்வொரு பகுதியையும் கலட்டி மாற்றக்கூடிய நவீன தொழில்நுட்பம் கொண்ட ஒரு டேங்குகள் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த டேங்குகளை பின்னால் இருந்து தான் தாக்கி கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது நடுப்பகுதியிலே வந்து தாக்குகின்ற பொழுது அதனுடைய முழுமையான செயலிழப்பு அங்கு இயங்காமல் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது, அளிக்கப்படுகின்றது என்பதுதான் உண்மை. இப்பொழுதுதான் உங்களிடம் ஒரு கேள்வி எழலாம், இந்த மெர்காவா டேங்குகளை இந்த சாதாரணமான ஒரு ட்ரோனை பயன்படுத்தி அழிக்க முடியுமா என்று கேட்டால், அவர்கள் பயன்படுத்துகின்ற நுட்பங்களை நாங்கள் வரிசைப்படுத்தலாம். ஒன்று, இரவிலே தாக்குதல் மேற்கொள்கின்றார்கள். அடுத்தது, மெர்காவா டேங்குகளை பொறுத்தவரையிலே வியூ ஃபைண்டர் என்று அழைக்கப்படுகின்ற, அதாவது அந்த பகுதியை அளவிடக்கூடிய அளவுக்கு அப்பால் சென்று இந்த தாக்குதல் இருக்கின்றது. அதாவது சிறு அண்மையில் இருக்கக்கூடியதை வியூ ஃபைண்டர் அளவிட்டு குறிப்பிடாது. அந்த அடிப்படையிலே அந்த வியூ ஃபைண்டருக்கு அருகாமையில் சென்று மேலிருந்து சரியாக குறிவைத்து தாக்குகின்றது. அடுத்து ஒரே நேரத்தில் பல்வேறு ட்ரோன்களை இவர்கள் அனுப்புகின்றார்கள். அதாவது குறிப்பிட்ட அளவு ட்ரோன்களை இவர்கள் கண்ட்ரோல் படுத்த முடியும், அதற்கு மேலதிகமாக செல்லுவதை இவர்களால் கண்ட்ரோல் படுத்த முடியாது. அவ்வாறு அனுப்புகின்ற பொழுது அதனை பார்ப்பதற்கும் ஆயத்தப்படுத்துவதற்கு உள்ளால் இவர்களுக்கு இந்த ட்ரோன்கள் மூலமான தாக்குதல் இடம்பெற்று முடிந்து விடுகிறது. ஆகவே இதனை பார்க்கின்ற பொழுது இவர்கள் ஒரு பாரிய ஒரு வெற்றியினை பயன்படுத்தியிருக்கின்றார்கள். யுத்தத்தை பொறுத்தவரையிலே எவ்வாறு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்றோம் என்பதற்கு அப்பால் எவ்வாறான நுட்ப முறைகளை பயன்படுத்துகின்றோம் என்பதுதான் முக்கியம். இவர்கள் சிறு டாலர்கள் பெறுமதி கொண்ட இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி பல லட்சம் பெறுமதியான மெர்காவா டேங்குகளை அழித்து வருகின்றார்கள் என்பது முக்கியமான ஒரு விடயம். தற்பொழுது மெர்காவா டேங்குகளின் கதையும் முடிந்து வருகின்றது. உயர்கல்வித்துறையில் 15 வருடங்களை நிறைவு செய்த பம்பலப்பிட்டிய அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸில் புதிய வகுப்புகள் ஆரம்பம். முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி, உளவியலும் உளவளத்துணையும், கணனி, ஆங்கிலம் மற்றும் முகாமைத்துவ பாடநெறிகளுடன் HND, டிகிரி, மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் 3ஆம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் பதியப்பட்ட அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ். மேலதிக விவரங்களுக்கு 0765 204 604 www.amazoncollege.lk